ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி ப்ரிப்பரேஷன் கிளாஸ் 8th டேர்ம் 2 பார்க்க போகிறோம். ஏற்கனவே கிளாஸ் 8ல் 1லேருந்து 3 சாப்டர் பார்த்தாச்சு. அது வந்து ஃபர்ஸ்ட் டேர்முக்குரியது. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது தேர்டு, அதாவது 4th லெசன்லேருந்து பார்க்க போகிறோம். கிளாஸ் 8 புக் இது, நியூ புக் இது. இதில் நம்ம கிளாஸ் 8ல் ஃபஸ்ட்டு 3 சாப்டர் ஏற்கனவே பார்த்தாச்சு. அது 3மே ஃபஸ்ட் டேர்முக்குரியது. அடுத்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கல்வி பாடத்துலேருந்து பார்க்க போகிறோம். இயல் 4லேருந்து கல்வி கரையில பாடத்துலேருந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பாடம் கல்வி அழகே அழகு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மனிதர்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்ள எண்ணற்ற அணிகலன்களை பயன்படுத்துகின்றன. அவை தங்கம், வெள்ளி போன்ற விலை மதிப்புமிக்க உலோகங்களால் செய்யப்பட்டவை. ஆனால் மனிதனுக்கு அழகையும் உயர்வையும் தரக்கூடிய உண்மையான அணிகலன் எது அப்படின்னு கேட்டால் கல்வி. அது எந்த பாடல் விளக்குது அப்படின்னா நீதிநெறி விளக்க பாடல் தான் அதை பற்றி கூறுகிறது. அந்த நீதிநெறி விளக்க பாடல் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து கற்றோருக்கு கல்வி நலனே களனல்லால் மற்றார் அணிகலம் வேண்டாவாம் அப்படிங்கிறது குமரகுருபருடைய பாடல். கல்வியை பற்றி அவர் கொடுத்துருக்கிறாரு குமரகுருபரர். கலன் அப்படின்னா அணிகலன், முற்ற அப்படின்னா ஒளிர. அடுத்து அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் அவருக்கு தேவையில்லை, கற்ற கல்விதான் அவருக்கு அழகாக தோன்றியிருக்கு. குமரகுருபர் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் யார் அப்படி கேட்டால் அவர் குமரகுருபர். இவர் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலங்களை படைத்துள்ளார். தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலங்களை படைத்தவர் யார் அப்படின்னா குமரகுருபரர். கந்தர் களிவெண்பா, கைலை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் ஆகியன அவற்றுள் சில நூல்கள். இவர் படைத்த சிற்றிலக்கியங்கள்ல இதுவும் கொஞ்சம் இருக்கு. அடுத்து மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டி காட்டுவதால் இந்நூல் நீதிநெறி விளக்கம் என பெயர் பெற்றது. கடவுள் வாழ்த்து உட்பட 102 வெண்பாக்களால் இந்நூலில் உள்ளன. இந்நூலில் 13ஆம் பாடல் தான் இந்த பாடத்துல பகுதியா கொடுத்திருக்காங்க. மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டி காட்டும் நூல் எது அப்படின்னு கேட்டா நீதிநெறி விளக்கம். அதனாலதான் இந்த நூலுக்கு நீதிநெறி விளக்கம் என்று பெயர் பெற்றது. இது யாருடைய நீதிநெறி விளக்கம் அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் யாரா இருக்குன்னா குமரகுருபரர். இவர் யார் அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலங்களை படைத்தவர் யார் அப்படின்னு கேட்டா குமரகுருபரர். கல்வி கரையில கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கின் பிணிபல தெல்லிரின் ஆராய்ந்தமைவுடைய கற்பவே நீரொழிய பாலும் கவுகின் தெரிந்தே. இது யாருடைய பாடல் அப்படின்னா நாலடியாருடைய பாடல். கற்றவருக்கு அழகு தருவது எது அப்படின்னு கேட்டா கல்வி. கலன் அல்லால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னா கலன் பிளஸ் அல்லால். சொற்றொடரில் அமைத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அழகு அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நீங்க சொற்றொடர் அமைக்கணும். கற்றவர் அப்படின்னும் சொற்றொடர் அமைக்கணும். அடுத்து அணிகலன், இதை வச்சு ஒரு சொல் அமைக்கணும், ஒரு சொற்றொடர் அமைத்து எழுதணும். புத்தியை தீட்டு அப்படிங்கிறது. அடுத்து அறிவே ஆற்றல் என்பது யாருடைய கூற்று அப்படின்னு கேட்டா அறிவே ஆற்றல் என்பது ஆன்றோர் கூற்று. அறிவே ஆற்றல் என்பது யாருடைய கூற்று அப்படின்னா ஆன்றோர் கூற்று. அறிவும் உழைப்புமே ஒரு மனிதனை வாழ்வில் உயரச் செய்யும். வன்முறையால் பிறரை வெல்வது சரியான செயல் என்று. அறிவினாலும் அன்பினாலும் பிறரை வெல்லும் வெற்றியை நமக்கு பெருமை தரும். அறிவினாலும் அன்பினாலும் பிறரை வெல்வதுதான் நமக்கு வெற்றியை தரக்கூடியது அப்படின்னு இந்த பாடல் கொடுத்திருக்கு. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு. யாருடைய பாடல் அப்படின்னா ஆலங்குடி சோமு. ஆலங்குடி சோமு பத்தி கிளாஸ் 8 புக்ல கொடுத்திருக்காங்க. தடம் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா அடையாளம். அகம்பாவம் அப்படின்னா செருக்கு. அடுத்து ஆலங்குடி சோமு திரைப்பட பாடல் ஆசிரியராக புகழ் பெற்றவர். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி என்னும் ஊரில் பிறந்தவர். தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டா ஆலங்குடி சோமு. இவர் வந்து ஒரு திரைப்பட பாடலாசிரியராக புகழ் பெற்று இருந்திருக்கிறார். இவருடைய ஊர் எங்க அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்துல இருக்கிற ஆலங்குடி என்னும் ஊர்ல பிறந்ததுனால இவருடைய பெயர் வந்து ஆலங்குடி சோமு. தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ல ஆலங்குடி சோமு கொடுத்திருந்தாங்கன்னா இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் அப்படிங்கிறது அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார். கோயிலப்பா என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன அப்படின்னா கோயில் பிளஸ் அப்பா. பகைவன் பிளஸ் என்றாலும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னா பகைவன் என்றாலும். பகைவன் என்றாலும். அடுத்து உரைநடை உலகம்.
கேடில் விழிச்செல்வம் கல்வி. மனிதன் விலங்கிலிருந்து மாறுபட்டு உயர்ந்து நிற்பதற்கு அடிப்படையாக விளங்குவது எது அப்படின்னு கேட்டா கல்வி. மனித சமுதாயத்தின் வளர்ச்சியிலும் அதை சீர்திருத்தி இட்டு செல்வதிலும் கல்வி பெரும் பங்கு வகிக்கிறது. மனித ஆற்றலை மேம்படுத்தவும், பண்பாட்டினை காக்கவும், அறிவியலை வளர்க்கவும், நாட்டுப்பற்றை ஊட்டிடவும் சான்றோர் பலர் பெரிதும் முயன்றனர். அவ்வகையில் திருவிக்கவின் கல்வி சீர்திருத்த சிந்தனைகளை அறிவோம். கல்வி சீர்திருத்தத்துல திருவிக என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி இந்த பாடத்துல பார்க்கலாம். இளமையில் கல் முதுமொழி பிறந்தது. இளமையிலே நம்ம என்ன செய்யணும், கல் அப்படிங்கிறது ஒரு முதுமொழி. இளமையில் கல் அப்படிங்கிறது ஒரு முதுமொழி. இந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஏட்டுக்கல்வி கொடுத்திருக்காங்க. அடுத்து தொழிற்கல்வி பத்தி கொடுத்திருக்காங்க. கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா விஜயலட்சுமி பண்டிட். இவங்க வந்து ஐநா அவையின் முதல் பெண் தலைவராக இருந்திருக்காங்க. ஐநா அவையின் முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னு கேட்டா விஜயலட்சுமி பண்டிட். இவங்க கல்வி பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வருவாய் தேடும் வழிமுறை அன்று, அதாவது காசு சம்பாதிக்கக்கூடிய வழிமுறை அல்ல, மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறை தான் கல்வி அப்படிங்கிற கூற்று விஜயலட்சுமி பண்டிட் அவர்களுடையது. அடுத்து தமிழ் வழி கல்வி, காப்பிய கல்வி, இயற்கை கல்வி, அடுத்து இசை கல்வி கொடுத்திருக்காங்க. ஏடென்று கல்வி சிறர் எழுதும் பேசும் ஏழென்று கல்வி பலர் கெட்டாதென்னும் வீடென்று கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவென்று கல்வி அது வளர்ச்சி வாய். யாருடைய வரிகள் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா குலோத்துங்கனுடைய. அடுத்து நாடக கல்வி, அறிவியல் கல்வி. திருவிக்க என அனைவராலும் குறிப்பிடப்படும் திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரம். திருவிக்க அவர்களுடைய ஃபுல் நேம் என்ன அப்படின்னா திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார். இவருடைய பெயரை தான் நம்ம ஷார்ட்டா திருவிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அரசியல், சமுதாயம், சமயம், தொழிலாளர் நலன் என பல துறைகளில் ஈடுபாடு கொண்டவர். சிறந்த மேடை பயிற்சியாளர் யார் அப்படின்னு கேட்டா திருவிக்க. தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டாலும் திருவிக்கா. மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை, தமிழ் சோலை, புதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு உள்ளிட்ட பல நூல்களை எழுதியவர் திருவிக்கா. இவரது இளமை விருந்து எனும் நூலிலிருந்து சில பகுதி இந்த பாடல் வந்து இளமை விருந்து அப்படிங்கிற நூல்ல இருந்து எடுக்கப்பட்டது. இதுல முக்கியமா என்ன கொடுக்குன்னா திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தராங்கிறது அவருடைய ஃபுல் நேம். அததான் ஷார்ட்டா திருவிக்கன்னு கொடுத்துருக்காங்க. சிறந்த மேடை பேச்சாளர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருவிக்க. தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா திருவிக்க. இதுல ஏதாவது ஒரு பாடல் கொடுத்து இந்த நூல் யாருடையது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் திருவிக்க. அடுத்து அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவதற்கு பெயர் என்ன அப்படின்னா கல்வி. கல்வி பயிற்சிக்குரிய பருவம் என்ன அப்படின்னு கேட்டா இளமை பருவத்துலதான் என்ன செய்யணும், கல்வியை பயிற்சிக்குரிய பருவம். இன்றைய கல்வி பகைவன் என்றால் இன்றைய கல்வி தொழிலில் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது. இப்போ உள்ள கல்விலாம் ஒரு தொழில் பண்றதுக்கு கருவியாக தான் இருக்குது. கலப்பில் டேஸ் உண்டென்பது இயற்கை நுட்பம். கலப்பில் வளர்ச்சி உண்டென்பது இயற்கை நுட்பம். புற உலக ஆராய்ச்சிக்கு டேஸ் கொழுகொம்பு போன்றது. புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கொழுகொம்பு போன்றது. வாழ்விற்குரிய இன்பத் துறைகளில் தலையாயது காவிய இன்பம் ஆகும். இந்த மூணாவது ஆன்சர் காவிய இன்பம். இயற்கை ஓவியம் 10 பாட்டு. இயற்கை ஓவியம் அப்படின்னா 10 பாட்டு. இயற்கை தவம் அப்படின்னா சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் அப்படிங்கிறது கம்பராமாயணம். இயற்கை அன்பு அப்படிங்கிறது பெரிய புராணம். இதுதான் இந்த பாடலுடைய பொருள். பொறுத்துக. ஆன்ற குடிபிரித்தல் அப்படிங்கிறது பாடல் கொடுத்திருக்காங்க. இதுல பண்புடைமை பத்தி திருக்குறள்ல கொடுத்திருக்காங்க. 2 குறள். அன்புடைமை, பண்புடைமை பத்தி கொடுத்திருக்காங்க. ஆன்ற குடிபிரித்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா சிறந்த குடி உன்னிடமிருந்து பிறக்க வேண்டும் என்பதற்காக பொருள் சொல்ல துணிந்தேன், அதற்காக அத்தொடரை ஆன்ற குடிபிறத்தல் என கொண்டு பொருள் கூறினேன். இது ரெண்டையுமே ஆன்ற குடிபிறத்தல் அப்படின்னு சேர்த்து எழுதியிருக்காங்க. இதுல பிரிச்சு வச்சிருக்காங்க. அடுத்து பி.ச. குப்புசாமி சிறுகதை ஆசிரியர்களில் ஒருவர். சிறுகதை ஆசிரியர்கள் பத்தி கேட்கப்ப பி. குப்புசாமி அப்படிங்கிறது யார் அப்படின்னா அவர் ஒரு சிறுகதை ஆசிரியர். தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் யார் அப்படின்னா பி.ச. குப்புசாமி.
ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா பீச குப்புசாமி. இவர் எழுதிய ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்துல கொஞ்சம் பகுதி கொடுத்துருக்காங்க. ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் அப்படிங்கிற நூல் யாருடையது அப்படின்னா பீச குப்புசாமி. இவர் யாருடையது சேர்ந்து நூல் எழுதியிருக்காரு அப்படின்னா ஜெயகாந்தனோடு பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை எழுதியிருக்கிறார். அடுத்து வேற்றுமை இலக்கணம். இலக்கணம் வந்து நம்ம லாஸ்ட்ல மொத்தமா பார்க்கலாம். அடுத்து பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தியது எது அப்படின்னு கேட்டா வேற்றுமை. இந்த பாடம் இலக்கணமே வேற்றுமை பத்தி தான் கொடுத்திருக்காங்க, அதனால இது வேற்றுமை. எட்டாம் வேற்றுமை டேஸ் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. உடன் நிகழ்ச்சி பொருளை டேஸ் வேற்றுமை வரும். மூன்றாம் வேற்றுமை வரும். அறத்தான் வருவதே இன்பம். இத்தொடரில் மூன்றாம் வேற்றுமை பயின்று வந்துள்ளது. மலர் பானையை வணைந்தால் இத்தொடர் ஆக்கல் பொருளை குறிக்கிறது. மலர் பானையை வணைந்தால் அப்படிங்கிறது ஒரு ஆக்கல், உருவாக்குதல். மூன்றாம் வேற்றுமை இது எது அப்படின்னா மண்ணால் குதிரை செய்தான் அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை. நான்காம் வேற்றுமை எது அப்படின்னா ராமனுக்கு தம்பி இலக்குவன். ஐந்தாம் வேற்றுமை ஏவுதல் கலையின் சிறந்தவன் ஏக கலைவன். ஆறாம் வேற்றுமை பாரியினது தேர் அப்படிங்கிறது ஆறாம் வேற்றுமை. அடுத்து கீழ்காண்பவற்றில் ஒரு சொல்லை எடுத்து ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களோடு சேர்த்து புதிய சொல்லை உருவாக்கணும். மா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மா வந்துங்கிற முதல்ல வச்ச எழுத்தை வச்சு நம்ம புதிய சொல்லை உருவாக்கணும். மா அப்படின்னா மாவிலை, மாமரம், மாங்காய். தேன் அப்படின்னா மலர், தேன், தேன் சிட்டு, தேன் கூடு. மலர் அப்படின்னா தேன் மலர். செம்மை அப்படின்னா சேயிலை, செங்குருவி, செந்தேன். சிட்டு அப்படிங்கிறது சிட்டுக்குருவி, தேன் சிட்டு. கனி அப்படிங்கிறது மாங்கனி, கனிமரம், தேன் கனி. குருவி அப்படின்னா சிட்டுக்குருவி, அப்புறம் குருவி கூடு. இலை அப்படின்னா மாவிலை. காய் அப்படின்னா மாங்காய், காய்கனி. கூடு அப்படின்னா தேன் கூடு. அடுத்து குருவி கூடு. முட்டை அப்படின்னா குருவி முட்டை. மரம் அப்படின்னா மாமரம், செம்மரம். இதுல இருக்கிறத வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா புதிய சொல்லை உருவாக்கணும். பொருட்களை எண்ணும் இடங்களில் கார்புள்ளி வரும். எந்தெந்த இடத்துல புள்ளி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகியன எத்தனை திணைகள் அப்படின்னா 5 திணைகள். அடுத்து கடிதத்தில் விளிமுன் கார்புள்ளி வரும். எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க, அன்புள்ள நண்பா. வினை எச்சங்களுக்கு பின் என்ன வரும் அப்படின்னா கால் புள்ளி வரும். பொழிலன் தோட்டத்திற்கு சென்று வாழை இலை பறித்து வந்தான். அடுத்து மேற்கோள் குறிகளுக்கு முன் என்ன செய்யும் அப்படின்னா கார்புள்ளி வரும். குழந்தை நிலவை பார்த்து நிலா நிலா ஓடிவா என்று பாடி. முகவரியில் இறுதி வரை நீங்க ஏனைய வரிகள் இறுதியில் கார்புள்ளி வரும். இதுதான் அதுக்குன்னே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அரை புள்ளி எங்க வரும், முக்கால் புள்ளி எங்க வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வினாக்குறி, வியப்பு குறி எங்க வரும், தமிழின் இனிமைதான் என்ன வியப்பு, பாம்பு பாம்புங்கிறது அச்சம், அந்தோ இயற்கை அழிகிறது அப்படிங்கிறது அவலம். அடுத்து பூக்கள் நிறைந்த இடம் சோலை ஆகும். எங்க நிறுத்த குறியிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பூக்கள் நிறைந்த இடம் சோலையாகும். லாஸ்ட்ல ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். திருக்குறளுக்கு அப்புறம் அறம், பொருள், இன்பம். அறத்துக்கு அப்புறம் ஒரு அரை புள்ளி, இங்க பொருள், இன்பம். முப்பால் பகுப்பு கொண்டது. தமிழ் மொழி செம்மையானதுக்கு அப்புறம் ஒரு கம்மா, அடுத்து வலிமையானதுக்கு அப்புறம் ஒரு கம்மா, இளமையானதுக்கு அப்புறம் ஃபுல் ஸ்டாப். கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா அப்படின்னு கேள்வி கேட்கிறோம். விளையாட போகட்டுமாங்கிறதுல ஒரு கொஸ்டின் மார்க். என்று கேட்டானுக்கு அப்புறம் ஃபுல் ஸ்டாப். திருவிக்கா எழுதிய பெண்ணின் பெருமை எனும் நூல் புகழ்பெற்றது. இதுல வந்து மேல்கால் புள்ளி விடணும். பெண் வரும் பத்தியில் உரிய இடங்களில் நிறுத்தற்குறிகளை எடுக அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து நூலகம், மொழியோடு பேசு. திரைப்பட பாடலாசிரியர் சோமுவின் ஊர் எது அப்படி கேட்டிருக்காங்க. சோமுவோட ஊர் என்ன அப்படின்னா ஆலங்குடி. கேடில் விழிச்செல்வம் கல்வி. கேடில் விழிச்செல்வம், இங்க 2வது ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னா கல்வி. குமரகுருபர் எழுதிய நூல்கள் ஒன்று எது அப்படின்னா நீதிநெறி விளக்கம். கலன் என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டா அணிகலன். ஏட்டு கல்வியுடன் இயற்கை கல்வியும் பயில வேண்டும்.
திருவிக்கா எழுதிய நூல்கள் ஒன்று உரிமை வேட்கை. தமிழ் தோன்றல் திருவிக்கா. அடுத்து 7வது கொஸ்டின். மா பிளஸ் பழம், மா பிளஸ் பழம் என்பது தோன்றல் விகாரம். தமிழ் டேஷ் திருவிக்கா, தமிழ் தென்றல் திருவிக்கா. அடுத்து நிறுத்தற் குறினா பஞ்சுவேஷன், அணிகலன்னா ஆர்னமெண்ட், டேலண்ட் அப்படின்னா திறமை, மொழிபெயர்ப்புனா டிரான்ஸ்லேஷன், விழிப்புணர்வுனா அவேர்னஸ், சீர்திருத்தம்னா ரீஃபார்ம். அடுத்த 5வது சாப்டர். குழலினிது யாழினிது. திருக்கேதாரம். இந்த பாடல் யாருடையது அப்படின்னா சுந்தரருடையது. பண் அப்படின்னா என்ன மீனிங்னா இசை. கனகச்சுனை அப்படின்னா பொன் வண்ண நீர்நிலை. மத வேலங்கள் அப்படின்னா மத யானைகள். முரளும் அப்படின்னா முழங்கும். பலவை அப்படின்னா முதிர்ந்த மூங்கி. அடுத்து பாடலோட பொருள் கொடுத்துருக்காங்க. புல்லாங்குழலும் முழவும் இணைந்து ஒலிக்கக்கூடிய ஒலி பத்தி கொடுத்துருக்காங்க. திருக்கேதாரம் அப்படிங்கிற நகரத்தை பத்தி கொடுத்துருக்காங்க. இந்த இசை எங்க இருக்கு அப்படின்னா திருக்கேதாரம் அப்படிங்கிற இந்த சிறப்புகளை உடைய நகரத்துக்கு பேர் தான் திருக்கேதாரம். பாடலிட பொருள் இருந்து சுந்தரர் தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர். தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சுந்தரர். இவர் நம்பியாரூர், தம்பிரான் தோழர் எனும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். தம்பிரான் தோழர் மற்றும் நம்பியாரூர் என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா சுந்தரர். இவர் அருளிய தேவார பாடல்கள் 12 திருமுறைகளில் 7ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. 12 திருமுறைகள் 7ஆம் திருமுறையாக சுந்தரருடைய பாடல் வைக்கப்பட்டுள்ளது. இவர் இயற்றிய திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டே சேக்கிழார் பெரிய புராணத்தை படைத்துள்ளார். சேக்கிழார் பெரிய புராணத்தை படைத்திருக்கிறார். யாருடைய நூலம்னா சுந்தரர் இயற்றிய திருத்தண்ட தொகையை முதல் நூலா வச்சுதான் சேக்கிழார் பெரிய புராணத்தையே படைச்சிருக்கிறார். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் எது அப்படின்னா தேவாரம். தேவாரம் அப்படிங்கிறத 3 பேர் பாடியிருக்காங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தர். இந்த தேவாரம்ங்கிற நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னா நம்பியாண்டார் நம்பி. தேவாரம்ங்கிற நூலை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. சுந்தரர் பாடியுள்ள கேதார பதிக பாடல் ஒன்று இங்க கொடுத்திருக்காங்க. தேவாரம் தே பிளஸ் ஆரம், இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை தே பிளஸ் வாரம், இசை பொருந்திய பாடல் எனவும் பொருள் கொள்ளப்படும். தே பிளஸ் ஆரம்னு பிடிச்சிருக்காங்க, தே பிளஸ் வாரம்னு பிடிச்சிருக்காங்க. பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. 10 பாடல்களை கொண்டதுக்கு பெயர் தான் என்ன அப்படின்னா பதிகம். பதிகம் மீனிங் பார்த்துக்கோங்க. 10 பாடல்களை கொண்ட நூலுக்கு பெயர் பதிகம். தேவாரம் பாடிய மூவர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். அடுத்து காட்டில் இருந்து வந்து டேஸ் கரும்பை தின்றன. வேலங்கள் கரும்பை தின்றன. கனகச்சுனை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கனகம் பிளஸ் சுனை. முழவு பிளஸ் அதிர என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முழவதிர. கவிதை பிழை. கலித்தொகை பாடல் கொடுத்திருக்காங்க. யாருடையது அப்படின்னா நல்லந்துவனாருடைய பாடல் தான் இதுல கொடுத்திருக்காங்க. ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அன்பு எனப்படுவது தன்கிளை செராமை. அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோக்கல். நல்லந்துவனாருடையது. அளந்தவர் அப்படின்னா வறியவர். செராமை அப்படின்னா வெறுக்காமை. நோன்றல்னா பொறுத்தல். போற்றார் அப்படின்னா பகைவர். கிளை அப்படின்னா உறவினர். பேதையார் அப்படின்னா அறிவற்றவர். மறாமை அப்படின்னா மறவாமை. பொறை அப்படின்னா பொறுமை. கலித்தொகை எந்த நூல்ல ஒண்ணு அப்படின்னு கேட்டா 8 தொகை நூல்களும் ஒன்று. கலிப்பா என்னும் பாவையால் ஆன நூல் எது அப்படின்னா கலித்தொகை. 150 பாடல்களை கொண்டது கலித்தொகை. குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தற்களி, பாலைக்களி எனும் 5 பிரிவுகளை உடையது. கலித்தொகையில எத்தனை பிரிவு இருக்கு அப்படின்னா 5 பிரிவு. அந்த களிகளின் முடியுது. குறிஞ்சிக்களி, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலையில பின்னாடி களியும் சேர்த்திருக்காங்க. அப்போ மொத்தம் 5 பிரிவா பிரிச்சிருக்காங்க. கலித்தொகை தொகுத்தவர் யார் அப்படின்னா நல்லந்துவனார். சங்ககால புலவர்கள் உள்ளவர். கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார். சங்ககால புலவர்கள் ஒருத்தர் இந்த நல்லந்துவனாரும் இருக்கிறார். நெய்தற்களிய பாடல்களை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டா அதுவும் இந்த நல்லந்துவனார் தான். நெய்தற்களி பாடல்களை இயற்றியவர் நல்லந்துவனார்.
அடுத்து பசியால் வாடும் டேஸ் உணவளித்தல் நமது கடமை. பசியால் வாடும் அளந்தவர்க்கு உணவளித்தல் நமது கடமை. நம்மை டேஸ் பொறுத்து கொள்ள வேண்டும். நம்மை இகழ்வாரை பொறுத்து கொள்ள வேண்டும். மறைபொருளை காத்தல் டேஸ் எனப்படும். நிறை எனப்படும். மறைபொருளை காத்தல் நிறை எனப்படும். பாடறிந்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பாடு பிளஸ் அறிந்து. பாடு பிளஸ் அறிந்து. முறை பிளஸ் எனப்படுவது என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னா முறை எனப்படுவது. நாட்டுப்புற கைவினை கலைகள். அடுத்து மிகவும் பழமையான கைவினை கலைகளுள் ஒன்று எது அப்படின்னா மண்பாண்ட கலை. என்ன கலை அப்படின்னு கேட்டா மண்பாண்ட கலை. மிகவும் பழமையான கைவினை கலைகள் ஒன்று எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மண்பாண்ட கலை. சிந்து சமவெளி அகழாய்வில் பானை ஓடுகள் கிடைத்துள்ளன. பானை ஓடுகள் எந்த அகழாய்வில் கிடைச்சிச்சு அப்படின்னா சிந்து சமவெளி அகழாய்வு. தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாழிகள் கிடைத்துள்ளன. முதுமக்கள் தாழிகள் கிடைத்த இடம் எது அப்படின்னா ஆதிச்சநல்லூர். நாகை மாவட்டம் செம்பியன் கண்டூரில் கலையழகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கலையழகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது அப்படின்னா செம்பியன் கண்டியூரில். எங்க இருக்கு அப்படின்னா நாகை மாவட்டம். மதுரைக்கு அருகில் உள்ள கீழடியில் ஏராளமான சுடுமண் பொருட்கள் கிடைத்துள்ளன. ஏராளமான சுடுமண் பொருட்கள் கிடைத்த இடம் எது அப்படின்னா கீழடி. கீழடியில எது கிடைச்சிருக்கு அப்படின்னா சுடுமண் பொருட்கள். தமிழருக்கும் மண்பாண்ட கலைக்கும் உள்ள தொடர்பை காட்டும் சான்றுதான் எது அப்படின்னா சிந்து சமவெளி, ஆதிச்சநல்லூர், செம்பியன் சண்டியூர், கீழடி. இது எல்லாமே தமிழர்கள் மண்பாண்டங்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று. அடுத்து குடம், தோண்டி, களையம், கடம், மூடி, உலக்கு, அகல், உண்டியல், அடுப்பு, தொட்டி. இந்த மாதிரி நிறைய பொருட்கள்லாம் இருந்திருக்கு. பானை செய்யும் சக்கரம் என்ன பெயர் அப்படின்னா திருவை. திருவைனா என்ன அப்படின்னா பானை செய்யக்கூடிய சக்கரத்துக்கு பெயர் திருவை. திருவையை வேகமாக சுழல செய்து அதன் நடுவில் மண்ணை வைத்து கையால் அணைத்து பிடித்து மண்பாண்டங்களை உருவாக்கும். உரிய வடிவம் வந்ததும் அடிப்பகுதியில் நூல் அல்லது ஊசியால் அறுத்து எடுத்து காய வைக்கிறது பெயர் தான் பானை சுடுதல். இதுக்கு பயன்படுத்தக்கூடிய பெயர் திருவை. அந்த சக்கரத்துக்கு பெயர் திருவை. பானை செய்தலை பானை வனைதல்ங்கிறது சொல்றாங்க. அடுத்து மண்பாண்ட கலரின் வளர்ச்சி நிலை என்ன அப்படின்னா சுடுமண் சிற்பக்கலை. அத டெரகோட்டா என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்கள். டெரகோட்டா அப்படின்னா சுடுமண் சிற்பக்கலை. சுடுமண் சிற்பக்கலைக்கு இங்கிலீஷ்ல டெரகோட்டா என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதானே அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து அப்புறம் இந்த மூங்கில் கூடை வச்சு என்ன செய்ய மூங்கில் வச்சு என்னெல்லாம் செய்றாங்க அப்படின்னா மட்டக்கூடை, தட்டக்கூடை இதெல்லாம் செய்றாங்க. இதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில் என 3 வகை மூங்கில்கள் உண்டு. மூங்கில் எத்தனை வகையில இருக்கு அப்படின்னா 3 வகை. கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில். அவற்றில் கூட்டு மூங்கில்களே கைவினை பொருட்கள் செய்வதற்கு ஏற்றவை. கைவினை பொருட்கள் செய்வதற்கு ஏற்ற மூங்கில் எது அப்படின்னா கூட்டு மூங்கில்கள். அடுத்து பாய். பாய்கள்ல பல இருக்கு. குழந்தைகளை படுக்க வைக்கிறதுக்கு தடுக்கு பாய், உட்கார்ந்து உண்ண உருவதற்கு பந்தி பாய், உட்காரவும் படுக்கவும் திண்ணை பாய், திருமணத்துக்கு பயன்படுத்துவது பட்டுப்பாய், இஸ்லாமிய தொழுகைக்கு பயன்படுத்துவது தொழுகை பாய். இப்படி பல வகை பாய்கள் இருக்கு. முற்காலத்தில் பாய்மர கப்பல்கள் பயன்படுத்தக்கூட பாய் தான் இதனை புறநானூறு கூம்போடு மீப்பாய் கலையாது எனும் அடியால் குறிப்பிடுகிறது. முற்காலத்தில் பாய்மர கப்பல்களில் பயன்பட்டது கூட பாய் தான் அப்படிங்கிறத எந்த நூல் கூறுது அப்படின்னா புறநானூறு. அடுத்து தமிழ்நாட்டின் மாநில மரம் எது அப்படின்னா பனை. குழந்தைகளுக்கான கிளுகிழுப்பை, பொம்மைகள், பொருட்களை வைத்துக் கொள்வதும் சிறிய கொட்டான், பெரிய குடை, சுளகு, விசிறி, தொப்பி, ஓலப்பாய் எல்லாம் எதுல செய்றாங்க அப்படின்னா பனை மரத்துல இருக்கிற பனை மட்டையில இருந்து செய்யறாங்க. பனை நார்ல இருந்து கயிறில், கட்டில், கூடை அப்படிங்கிறது செய்யறாங்க. பிரம்பு என்பது கொடி வகையை சேர்ந்த தாவரம். பிரம்பு அப்படிங்கிறது ஒரு கொடி வகையை சார்ந்த தாவரம். இதோடைய தாவரவியல் பெயர் கலாமஸ் ரொடாங். கலாமஸ் ரொடாங். இது நீர் நிறைந்த வாய்க்கால் வரப்புகளில் மண்குகையில் செழித்து வளரக்கூடியது.
நமது தேவைக்காக அஸ்ஸாம், அந்தமான், மலேசியா ஆகிய இடங்களிலிருந்து தருவிக்கப்படுகிறது. இந்த பிரம்பு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா அஸ்ஸாம், அந்தமான், மலேசியா. அடுத்து பழந்தமிழர் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை எது அப்படின்னா பனை ஓலைகள்ல தான் அந்த இலக்கியங்களை பாதுகாத்து வச்சிருக்காங்க. பானை வனைதல் ஒரு சிறந்த கலையாகும். பானை வனைதல் ஒரு சிறந்த கலையாகும். மட்டும் அல்ல என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன அப்படின்னா மட்டும் பிளஸ் அல்ல. மட்டும் பிளஸ் அல்ல அப்படிங்கிறது. கயிறு பிளஸ் கட்டில் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது கயிற்று கட்டில். கயிற்று கட்டில். அடுத்து முழுவதும் சொற்றொடர் அழகுக்காக முன்பெல்லாம் இதுக்கெல்லாம் வாக்கிய நூல் பயன்படுத்தணும். சொற்றொடர் பயன்படுத்தி எழுதணும். தமிழர் இசைக்கலவிகள் இசைத்துறையை பற்றி ஒரு கலைக்களஞ்சியம் பற்றி அதில் பாடம் கொடுத்துருக்காங்க. இசை அப்படிங்கிறது மக்களின் உள்ளத்தில் எழுந்து உணர்ச்சி குரல் வழியாக அல்லது செயற்கை கருவி ஒன்றின் வழியாக வெளிப்பட்டது. நகை, அழுகை, வீரம் உள்ளிட்ட 9 சுவைகளை வெளிப்படுத்தக்கூடிய கலையாக பிறந்ததுதான் இசை. இசை 9 சுவைகளை வெளிப்படுத்தக்கூடியது. இக்கலைக்கு பெயர் இசை. குரல்வழி இசை, கருவி வழி இசை என இசையை 2ஆக பிரிப்பர். இசை எத்தனை வகைப்படும் அப்படின்னா 2 வகைப்படும். இசையுடைய சுவைகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 9 வகைப்படும். இசை கருவிகள் பத்தி கொடுத்திருக்காங்க. அடுத்து புறநானூறுல இசைக்கருவி பத்தி கொடுத்திருக்காங்க. அதுவும் யாழ். நல்லியாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியாள் அப்படிங்கிறது பத்தி கொடுத்திருக்காங்க. இசைக்கருவியை இசைத்து பாடல் பாடுவோர் யார் அப்படின்னு கேட்டா பாணர் எனப்பட்டனர். இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர்களுக்கு என்ன பெயர் அப்படின்னா பாணர். இசையை பத்தி புறநானூறுல கொடுத்திருக்காங்க. நல்லியாழ் அப்படிங்கிற பாடல் வரிகள் மூலமாக. இசைக்கருவிகளின் வகைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தோல் கருவிகள், நரம்பு கருவிகள், காற்று கருவிகள், கஞ்ச கருவிகள். தோல் கருவிக்கு எடுத்துக்காட்டு முழவு, முரசு. இது விலங்குகளின் தோலால் மூடப்பட்டு செய்யப்பட்ட கருவிக்கு பெயர் தோல் கருவி. நரம்பு அல்லது தந்திகளை உடைய கருவிக்கு பெயர் நரம்பு கருவி. எக்ஸாம்பிள் யாழ், வீணை. காற்று கருவிக்கு எக்ஸாம்பிள் குழல், சங்கு. காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படக்கூடிய கருவி காற்று கருவி. ஒன்றோடு ஒன்றை மோதி இசைக்கப்படக்கூடிய கருவிக்கு பெயர் கஞ்சக கருவிகள். சாளரா, சேகண்டி அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு. உடுக்கைனா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு தோல் கருவி. இடை சுருங்கிய ஒரு கைப்பறை ஆகும். பித்தளையால இருக்கும். வாய்ப்பகுதி ஆட்டுத்தோளால பொருத்தப்பட்டு இருக்கும். இதுதான். பெரிய உடுக்கையை தவண்டை என்பர், சிறிய உடுக்கையை குடுகுடுப்பை என்பர். தில்லையில் நடனமாடும் நடராசரின் கைகளில் ஒன்றில் இதனை காணலாம். இறை வழிபாட்டின் போது குறி சொல்லும் போது இக்கருவி இசைக்கப்படுகிறது. அதாவது இந்த உடுக்கை பத்தி சம்பந்த தேவாரத்துல பாடல்ல இருக்குது. தண்டுடுக்கை, தாளத்தக்கை, சாரநடம் பயில்வார் அப்படிங்கிறது சம்பந்த தேவாரத்துடையது. குடமுழா அப்படிங்கிறது ஒரு தோல் கருவி. உடுக்கையும் தோல் கருவி தான். குடமுழா அப்படிங்கிறது ஒரு தோல் கருவி. 5 முகங்களை உடைய முரசு வகையை சேர்ந்ததுக்கு பெயர் என்ன அப்படின்னா குடமுழா. ஒரு பெரிய குடத்தின் வடிவில் 5 வட்ட வடிவ வாய்களுடன் அமைஞ்சிருக்குது. இதுதான் இது. இதுல ஒரு வித்தியாசமான சவுண்ட் வருது. அதனை என்ன செய்தாங்க அப்படின்னா பஞ்ச மகா சப்தம் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரெண்டான சவுண்ட் வருது. கோயில்களில் ஒலிக்கப்படும் இசைக்கருவியாகும். சென்னை அருங்காட்சியகத்தில் இவ்வகை முழவு ஒன்று காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. குடமுழா அப்படிங்கிற ஒரு இசைக்கருவி எங்க இருக்கு அப்படின்னா சென்னை அருங்காட்சியகத்துல இவ்வகை முழவு, இந்த வகையான ஒரு முழவு அருங்காட்சியகத்துல வச்சிருக்காங்க. குழல் அப்படிங்கிறது காற்று கருவி. வேய்க்குழல், புல்லாங்குழல் 2 வகையா பிரிச்சிருக்காங்க. 7 துளைகளை குழல் 7 சுரங்களை உண்டாக்கும். அதாவது குழல் வழியா 7 சுரங்கள் வரும். அதே மாதிரி 7 துளைகளும் இந்த புல்லாங்குழல இருக்கும். சுமார் 20 விரல் நீளம் உடையதாக இருக்கும். மூங்கில் மட்டுமின்றி சந்தனம், செங்காலி, கருங்காலி ஆகிய மரங்களாலும் குழல்கள் செய்யப்படுகின்றன. கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக எந்த நூல் கூறுகிறது அப்படின்னா சிலப்பதிகாரம். குழல் பத்தி சிலப்பதிகாரம் நூல் விளக்குகிறது. திருக்குறள்லையும் குழல் பத்தி இருக்கு. குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து கொம்புங்கிறது ஒரு காற்று கருவி. இதுதான் அந்த கொம்பு. பித்தளை அல்லனா வெண்கலத்தினால இந்த கொம்புகள் செய்யறாங்க. ஊது கொம்பு, எக்காலம், சிங்கநாதம், துத்திரி போன்ற பல வகையான கொம்புகள் இக்காலத்தில் திருவிழா ஊர்வலங்களின் போது இசைக்கப்படுகிறது. காற்று கருவி. சங்கு அப்படிங்கிறது ஒரு இயற்கை கருவி. இயற்கை கருவிக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா சங்கு. கடலில் இருந்து எடுக்கப்படுவது வளமாக சுழிந்து இருக்கும் சங்கை வலம்புரி சங்கு அப்படின்னு சொல்றாங்க. சங்குக்கு இன்னொரு பெயர் என்னன்னா வலம்புரி சங்கு.
சங்கின் ஒலியை சங்கநாதம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இலக்கியங்களில் இதனை எப்படி சொல்றாங்க அப்படின்னா பணிலம் அப்படின்னு சொல்றாங்க. சங்க இலக்கியத்துல பணிலம் அப்படின்னு சொல்றாங்க. கோயில் திருவிழாக்களின் போதும் சமய சடங்குகளின் போதும் எது முழக்கப்படுது அப்படின்னா சங்கு முழங்கும். சங்கு பத்தி எந்த பாடல் கொடுது அப்படின்னா திருப்பாவை நூல் குறிப்பிடுது. சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையின் பங்கைய கண்ணானை பாடலோர் எம்பாவாய் அப்படின்னு திருப்பாவையில சங்கு பத்தி கொடுத்திருக்காங்க. அப்புறம் சாளரா அப்படிங்கிறது ஒரு கஞ்சக்கருவி. இதுக்கு பெயர் என்ன அப்படின்னா பாண்டில் அப்படிங்கிற பெயரும் இருக்கு. அடுத்து சேகண்டி அப்படிங்கிறது ஒரு வட்ட வடிவான மணி வகையை சேர்ந்த சேகண்டி. குச்சியாலோ இரும்பு தூண்டாலோ அடித்து ஒலி எழுப்புறாங்க. இதனை சேமங்கலம் அப்படின்னு அழைக்கிறாங்க. திமிலை அப்படிங்கிறது ஒரு தோல் கருவி. பலாமரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்படும் கருவிக்கு பெயர் என்ன அப்படின்னா திமிலை. மணற்கடிகார வடிவத்துல இக்கருவி அமைஞ்சிருக்கும். இதனை பாணி அப்படிங்கிற பெயரால அழைச்சிருக்காங்க. இந்த திமிலை பத்தி எந்த பெரிய புராண நூல் கூறுது? சங்கோடு தாரை காலம் தலங்குழி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியந்துடி திமிலை தட்டே அப்படின்னு சொல்லி பெரிய புராணத்திலையும் திமிலை பத்தி கொடுத்திருக்காங்க. தோல் கருவி பறையை பத்தி கொடுத்திருக்காங்க. விலங்கு தோளால் இழுத்து கட்டப்பட்ட கருவி என்ன கருவி அப்படின்னா பறை. பழங்காலத்தில் செய்திகளை தெரிவிக்க கோட்பறையை முழக்கினர். பழங்காலத்துல செய்தி சொல்லணும் அப்படின்னா எந்த பறை யூஸ் பண்ணிருக்காங்கன்னா கோட்பறை. பகைவர்களின் ஆணிரை கவரச் செல்லும் போது ஆக்கோட்பறை முழக்குவர். ஆணிரை கவரச் செல்றதுக்கு ஆட்கோட்பறை முழக்கிருக்காங்க. இக்காலத்துல இதுக்கு என்ன பெயர் அப்படின்னா தப்பு என்னும் பெயர்ல வழங்கும். பறைக்கு இக்காலத்துல வழங்கக்கூடிய பெயர் தப்பு. இதனை முழக்கி கொண்டு ஆடும் ஆட்டத்துக்கு பெயர் என்ன அப்படின்னா தப்பாட்டம். தப்பினை முழக்கி கொண்டு ஆடும் ஆட்டத்திற்கு பெயர் தப்பாட்டம். பறை, பறையாட்டம், தப்பால், தப்பாட்டம் இந்த மாதிரிதான் இதுக்கு பெயர்கள் வழங்கப்பட்டுள்ளது. மத்தளம் அப்படிங்கிறது மத்து என்பது ஓசையின் பெயர். இசைக்கருவிகளுக்கெல்லாம் தளம் அடிப்படையாகும். மத்து பிளஸ் தளம் மத்தளம். மத்தளத்தை எப்படி பிடிச்சிருக்காங்க அப்படின்னா மத்து பிளஸ் தளம். யார் சொன்னா அப்படின்னா அடியார்க்கு நல்லார் தான் இதை பத்தி கூறியிருக்கிறார். மத்தளத்தின் நடுப்பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனை ஒரு முதற் கருவி அப்படின்னு வச்சிருக்காங்க. தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டில் கோயிலுக்கு நியமிக்கப்பட்ட இசைக்கலைஞர்கள் கொட்டி மத்தளம் வாசிப்பர் ஒருவரும் இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மத்தளம் பத்தி நாச்சியார் திருமொழியில குறிப்பிட்டிருக்காங்க. மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தர் கீழ் அப்படிங்கிறது. அடுத்து முரசு. தமிழர்கள் போர் துணையாக கொண்ட கருவிகள் முதன்மையானது எது அப்படின்னா முரசு. போர் துணையாக கொண்ட கருவிகள் முதன்மையான கருவி இசைக்கருவிகளை எது முக்கியமானது அப்படின்னா முரசு. படைமுரசு, கொடைமுரசு, மணமுரசு என்று 3 வகையாக முரசுகள் பழந்தமிழ்நாட்டில் புழக்கத்தில் இருந்திருக்கு. தமிழ் மக்களிடத்துல 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக எந்த நூல் குறிப்பிடுது அப்படின்னா சிலப்பதிகாரம் குறிப்பிடும். மாக்கான் முரசம் என்று மதுரை காஞ்சி குறிப்பிடுது. மாக்கான் முரசம் பத்தி மதுரை காஞ்சியம் குறிப்பிடுகிறது. முழவு. ஒரே முகத்தையோட முரசு வகையை சேர்ந்தது முழவு. ஒரு பெரிய குடத்தின் வாயில் தோலை இழுத்து கட்டப்பட்ட கருவியாகி தோலின் ஒரு வகை பசை மண்ணை தடவி முழக்குவார். மண்ணமை முழவு அப்படின்னு பெருநாராட்சி படையில இந்த முழவு பத்தி கொடுத்திருக்கிறாங்க. காலத்தை அறிவிக்க நாளிகை முழவு காலை முழவு பயன்படுத்தப்பட்டது. புறநானூர்லையும் முழவு பத்தி கொடுத்திருக்காங்க. கலை உண கிழிந்த மளவு மருள் பெரும்பழம் அப்படின்னு புறநானூர்லையும் முழவு பத்தி கொடுத்திருக்காங்க. அடுத்து யாழ். வேட்டுவர் இறுக கட்டிய தங்கள் வில் நாணில் இருந்து எழும் ஓசையை உணர்ந்தனர். வெள்ளை போன்ற வளைவு உடையதும் நரம்புகளால் ஆனதும் விரலால் வருடக்கூடியதுமான கருவிக்கு பெயர் தான் யாழ். இதன் அடிப்படை உருவான கருவிதான் யாழ். பேரியாழ், செங்கோட்டியாழ் என்பவை மிக பழமையான யாழ். பேரியாழும் செங்கோட்டியாழும் மிக பழமையானது. அடுத்து யாழோட வகைக்கேற்ப அதுல இருக்கிற நரம்போட எண்ணிக்கையும் மாறுபடும். 21 நரம்புகளை கொண்டது எது அப்படின்னு கேட்டா பேரியாழ். 21 நரம்புகளை கொண்ட யாழ் பெயர் பேரியாழ். 19 நரம்புகளை கொண்டது மீன் வடிவில் அமைந்தது, அதற்கு பெயர் மகரயாழ். மீன் வடிவில் அமையக்கூடிய யாழுக்கு பெயர் மகரயாழ். 19 நரம்புகளை கொண்டது. 14 நரம்புகளை கொண்டதுக்கு பெயர் சகோடையாழ். யாழின் வடிவமே மெல்ல மெல்ல மாற்றமடைந்து பிற்காலத்தில் வீணையாக உருமாறி இருக்கு. மெல்ல மெல்ல மாற்றமடைந்து பிற்காலத்தில் வீணையாக உருமாறிய இசைக்கருவி எது அப்படின்னு கேட்டா யாழ். அடுத்து வீணை. யாழ் போன்ற அமைப்புடைய நரம்பு கருவிக்கு பெயர் தான் வீணை. எத்தனை நரம்பு இருக்கும் அப்படின்னா வீணையில 7 நரம்பு இருக்கும். இடக்கை விரல்களால் நரம்புகளை அமைக்கும் தேய்த்தும் வழக்கை சுண்டுறால் கம்பிகளை மீட்டியும் இசை ஒழிக்கிறாங்க.
அடுத்து பரிவாதினி எனும் வீணை பல்லவ மன்னவன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. பரிவாதினி என்னும் வீணை யாருடைய காலத்துல இருந்திருக்கு அப்படின்னா பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்திருக்கு. அப்ப பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணையின் பெயர் பரிவாதினி. அடுத்து இலக்கணம். அடுத்து சொற்களுக்கு இடையே வேற்றுமையை உருவு மறைந்து வருவதற்கு பெயர் என்ன அப்படின்னா வேற்றுமை தொகை. செம்மரம் என்னும் சொல் பண்பு தொகை. செம்மரம் என்னும் சொல் பண்பு தொகை. கண்ணா வா என்பது விழித்தொடர். பெயரற்று தொடர் எது அப்படின்னா எழுதிய பாடல் அப்படிங்கிறது பெயரற்ற தொடர். வினையற்ற தொடர் அப்படிங்கிறது பாடி முடித்தால் அப்படிங்கிறது வினையற்ற தொடர். வென்றான் சோழன் அப்படிங்கிறது வினை முற்று தொடர். எழுவாய் தொடர் எது அப்படின்னா கார் குழலி படித்தால் அப்படிங்கிறது எழுவாய் தொடர். புலவரே வருக அப்படிங்கிறது விழித்தொடர். அடுத்து இடி டேஷ் மழை வந்தது. இடியுடன் மழை வந்தது. மலர்விழி தேர்வின் பொருட்டு ஆயத்தமானாள். அருவி மலையில் இருந்து வீழ்ந்தது. தமிழை டேஷ் சுவையான மொழியுண்டோ. தமிழை காட்டிலும் சுவையான மொழியுண்டோ. யாழ் தமிழர் உடைய இசைக்கருவிகளுள் ஒன்று. அடுத்து படகம் தவில் கணப்பாறை பேரியாழ் உருமி உடுக்கை தவண்டை பிடில் நாகசுரம் மகுடி. இதோட இசைக்கருவிகள பேரை அகர வரிசைப்படுத்தணும். ஃபர்ஸ்ட் உடுக்கை, அடுத்து உருமி, அடுத்து கணப்பாறை, அடுத்து தவண்டை, அடுத்து தவில், அடுத்து நாகசுரம், அடுத்து படகம், அடுத்து பிடில், பிடில்ங்கிறது, அடுத்து பேரியாழ், அடுத்து மகுடி. இதுதான் அகரவரிசைப்படுத்தி எழுதக்கூடியது. அடுத்து இணை சொற்கள் 3 வகைப்படும். இணை சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3 வகைப்படும். நேரிணை, எதிரிணை, செரியிணை. ஒரே பொருளை தரும் இணை நேரிணை. எடுத்துக்காட்டு சீரும் சிறப்பும் பேரும் புகழும். எதிரெதிரி பொருளை தரும் இணை எதிரிக்கு. எடுத்துக்காட்டு இரவு பகல் உயர்வு தாழ்வு. பொருளின் செறிவை குறித்து வருவன செரியிணை. எடுத்துக்காட்டு பச்சை பசேல் வெள்ளை வெள்ளை. நேரிணை எதிரிணை நெறியினை பத்தி எழுதணும். நேரிணையில என்னெல்லாம் வரும்னா இந்த பிராக்கெட்ல இருக்கிறதுல இருந்து எழுதணும். உற்றார் உறவினர் அப்படிங்கிறது நேரிணை. அடுத்து வாடி வதங்கி அப்படிங்கிறதும் நேரிணை. நட்ட நடுவில் அப்படிங்கிறதும் நேரிணை. பட்டி தொட்டி அப்படிங்கிறதும் நேரிணை. அடுத்து எதிர்நிலை விருப்பு வெறுப்பு, காலை மாலை, ஆடல் பாடல், அடுத்து மேடு பள்ளம், உள்ளும் புறம், இதெல்லாம் எதிரிணை. செரியிணையில ஒன்னே ஒண்ணுதான் கொடுத்துருக்காங்க. கண்ணங்கரேல் அப்படிங்கிறது செரியிணை. அடுத்து சான்றோர் எனப்படுவர் கல்வி கேள்விகளில் சிறந்தவர் ஆவர். ஆற்று வெள்ளம் மேடு பள்ளம் பாராமல் ஓடியது. இசைக்கலைஞர்கள் போற்றி புகழப்பட வேண்டியவர்கள். தமிழ் இலக்கியங்களின் பெருமைக்கு ஈடு இணை இல்லை. திருவிழாவில் யானை ஆடி அசைந்தது. அடுத்து கைவினை பொருட்களுக்கு பெயர் கிராப்ட்ஸ். புல்லாங்குழல்னா ஃப்ளூட், முரசுனா ட்ரம், கூடை முடைதனா பேஸ்கெட்ரி, பின்னுதல்னா நைட்டி, கொம்புனா ஹார்ன், கைவினைஞன் ஆர்டிசன், சடங்குனா ரைட். அடுத்து திருக்குறள். அரசரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேச வேண்டும். கண்ணோடாது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கண் பிளஸ் ஓடாது. கசடர என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கசடு பிளஸ் அற.
சாரி கசடு பிளஸ் அரை. ஆப்ஷன் இ கசடு பிளஸ் அரை. என்று பிளஸ் ஆய்ந்து என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்றாய்ந்து. இதோட இயல் 5 முடிஞ்சது. அடுத்து இயல் 6 வந்து கொடுத்துருக்குறாங்க. இயல் 6ல பாடல் கொடுத்துருக்காங்க. வாரி அப்படின்னா வருவாய், எஞ்சாமைனா குறைவின்றி, முட்டாதுனா தட்டுப்பாடின்றி, ஒட்டாதுனா வாட்டமின்றி, வைகுக அப்படின்னா தங்குக, ஓதை அப்படின்னா ஓசை, வெறி அப்படின்னா அஞ்சி, யானர்னா புது வருவாய். ஆசிரியர் பெயர் அறிய முடியாத நூல்கள் ஒன்றுதான் எது அப்படின்னா தகடூர் யாத்திரை. தகடூர் எங்க இருக்கு அப்படின்னா தர்மபுரின்னு இப்ப அழைக்கிறோம். முன்னாடி என்ன செஞ்சிருக்காங்க, அதுக்கு பெயர் தகடூர். இந்த நூல் முழுமையா கிடைக்கிறது, இந்த நூல் முழுமையாக கிடைக்கவில்லை. நூல்ல சில பாடல் தான் புறத்திரட்டு எனும் சிறப்பு நூல்ல இருந்து கிடைச்சிருக்கு. தோட்டத்தில் தம்பி ஊன்றிய வித்துக்கள் எல்லாம் உழைத்தன, என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு வாரி பெருகிச்சு. அக்களத்து என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆ பிளஸ் களத்து. கதிர் பிளஸ் ஈன என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கதிர் ஈன. அடுத்து மலைச்சோறு பாடம் கொடுத்திருக்காங்க. மழை பெய்யாமல் ஊரில் பஞ்சம் ஏற்படும் காலங்களில் சிற்றூர் மக்கள் ஒவ்வொரு வீடாக சென்று உப்பில்லா சோற்றை ஒரு பானையில் வாங்குவர். ஊர் பொது இடத்தில் வைத்து அச்சோற்றை அனைவரும் பகிர்ந்து உண்பர். கொடிய பஞ்சத்தை காட்டும் அடையாளமாக நிகழும் இதனை கண்டு வானம் மனமிறங்கி மழை பெய்யும் என்பது மக்களின் நம்பிக்கை. இந்நிகழ்வை தான் மலை சோற்று நோன்பு அப்படின்னு அழைக்கிறாங்க. பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் எனும் நூலில் உள்ள கொங்கு நாட்டு மலைசோற்று வழிபாடு எனும் கட்டுரையிலிருந்து இப்பாடல் எடுக்கப்பட்டுள்ளது. நூலின் பதிப்பாசிரியர் யார் அப்படின்னா ஆ கௌரன். அடுத்து கனத்த மலை என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா பெருமலை. பெருமலைக்கு பெயர் கனத்த மலை. வாசல் எல்லாம், வாசல் பிளஸ் எல்லாம். பெற்றெடுத்தோம், பெற்று பிளஸ் எடுத்தோம். கால் பிளஸ் இறங்கி அப்படின்னா கால் இறங்கி. கொங்கு நாட்டு வணிகம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படிங்கிறது பழமொழி. கொங்கு நாடு பத்தி கொடுத்திருக்காங்க. வன்புகழ் மூவர் தன்புலில் வரைப்புங்கிறது எந்த நூல் குறிப்பிடுதுன்னா தொல்காப்பியம். மூவேந்தர்கள் செய்தி எதுலெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னா வால்மீகி, ராமாயணம், மகாபாரதம், அர்த்த சாஸ்திரம், அசோகர் கல்வெட்டு. இது எல்லாத்துலயுமே மூவேந்தர்கள் கொடுத்த செய்திகள் இடம்பெற்றிருக்கு. சேரர், சோழர், பாண்டியர், போந்தை வேம்பை ஆரண வருவும் மாபெருந்தானியர் மலைந்த பூமின்னு சேரரை முன்வைக்கிறது. சேரர்களின் நாடு எது அப்படின்னா குடநாடு. அதனுடைய தலைநகரம் வஞ்சி. அதற்கு பெயர் என்ன அப்படின்னா கருவூர் அப்படின்னு அழைக்கிறாங்க. வஞ்சிய கருவூர்னு அழைக்கிறாங்க. தொண்டி, முசிறி, காந்தலூர் என்பன சேர நாட்டின் துறைமுக பட்டினங்களாக விளங்கின. சேரர்களின் கொடிக்கு பெயர் விற்கொடி. பனம்பூ இவர்களுடைய பூ. சேரர்களை பத்தின ஃபுல் டீட்டெயில் இருக்கு. அவர்களுடைய நாடு, அவர்களுடைய தலைநகரம், அவர்களுடைய ஊர், அவர்களுடைய துறைமுக பட்டினம், அவர்களுடைய கொடி, அவர்களுடைய பூ, இதெல்லாமே இதுல கொடுத்துருக்காங்க. அடுத்து சேர நாடு தான் கொங்கு நாடு. அதாவது சேலம், கோவை பகுதி தான் கொங்கு நாடுன்னு அழைக்கிறாங்க. எந்த பகுதி அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற சேலத்தையும் கோவை பகுதி தான் கொங்கு நாடுன்னு அழைக்கிறாங்க. கொங்கு மண்டல சதகம் அப்படிங்கறத பத்தி இதுல கொடுத்துருக்காங்க. கொங்கு மண்டல சதகத்துக்குங்கிற நூல்ல வடக்கே என்ன இருக்குன்னா பெரும்பாலை, தெற்கே என்ன இருக்குன்னா பழனிமலை, மேற்கே என்ன இருக்குன்னா வெள்ளிமலை, கிழக்கே மதிர்கரை என 4 நிலை இருக்கு. 4ஐயும் சுற்றிதான் என்ன செய்யுது அப்படின்னா இந்த கொங்கு மண்டல சதகம் இருக்கு. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல் மாவட்டம்லாம் சேலம், கரூர் மாவட்டங்கள் சில பகுதி உள்ளடக்கியதான் கொங்கு மண்டலம். கொங்கு நாட்டு பகுதியை காவிரி, பவானி, நொய்யல், ஆண்பொருணை என்று அழைக்கப்படும் அமராவதி ஆகிய ஆறுகள் வளம் செழிக்க செய்கின்றன. கொங்கு நாட்டு பகுதியை வளம் செழிக்க செய்யக்கூடிய 6 பேர் என்ன அப்படின்னா காவிரி, பவானி, நொய்யல். அப்புறம் அமராவதிக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஆண்பொருணை. அடுத்து பழங்கால வணிகம் பத்தி கொடுத்துருக்காங்க. செங்குட்டுவனின் கடற்போர் வெற்றியால் அவன் கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் என்று அழைக்கப்பட்டனர். கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்கள் சேர மன்னர்கள் அடக்கினர். முசிறி சேரர்களின் சிறந்த துறைமுகங்களில் ஒன்று. சேரர்களின் சிறந்த துறைமுகங்கள் ஒன்றாக எது இருக்கு அப்படின்னா முசிறி.
இங்கிருந்துதான் மற்ற நாடுகளுக்கு மிளகு, முத்து, யானை தந்தங்கள், பட்டு, மணி போன்றவை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. பொன் மென்மைமிக்க புடவை, சித்திர வேலைப்பாடமைந்த ஆடைகள், பவளம், செம்பு, கோதுமை இறக்குமதி செய்யப்படும். பாடம் புறநாடுகளை பத்தி கொடுத்துருக்காங்க, அகப்பாடல் கொடுத்துருக்காங்க, இன்றைய வணிகம் பத்தி கொடுத்துருக்காங்க. நீலகிரியில என்னெல்லாம் விளையுது அப்படின்னா தேயிலை, காப்பி, தேயிலை, உருளைக்கிழங்கு, கேரட், முட்டைக்கோசு பெருமளவில் பயிர். தைல மரம் யூக்கலிப்டஸ் எங்க வளர்க்கப்படுது அப்படின்னா நீலகிரி. தேயிலை தொழிற்சாலைகள் நிறைய இருக்கிறதும் நீலகிரி மாவட்டத்துல தான். புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை, துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை, தைல மரம் என அனைத்து தொழிற்சாலையும் எங்க இருக்கு அப்படின்னா நீலகிரி மாவட்டத்துல. கோயம்புத்தூருங்கிற பெயர் எப்படி மருவி வந்திருக்கு அப்படின்னா கோவன்புத்தூர் அப்படிங்கிற ஊர் பெயர் தான் கோயம்புத்தூர்னு மருவி வந்திருக்கு. நெல், வாழை, கரும்பு, காய்கறிகள், பூக்கள் போன்றவை பெருமளவில் பயிரிடப்படுகிறது. பஞ்சாலைகள், நூற்பாலை, மின்சார பொருள், எந்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிறதுனாலதான் கோயம்புத்தூர் வந்து இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. திண்டுக்கல் வரலாற்று சிறப்புமிக்க திண்டுக்கல்லில் நெல், சோளம், திணை வகை, வாழைப்பழம், காய்கறி போன்றவை விளைவிக்கப்படுகிறது. மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிப்பது எது அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம். தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா திண்டுக்கல். அரிசி, தோல், பூட்டு தொழிற்சாலை நிறைந்த மாவட்டம் தான் திண்டுக்கல் மாவட்டம். இங்க எது ரொம்ப புகழப்பெற்றதுன்னா சின்னாலப்பட்டி சுங்குடி சேலைகள் புகழ்பெற்றவை திண்டுக்கல்ல. ஈரோடு மஞ்சள் சந்தை என்று அழைக்கப்படுவது ஈரோடு. அடுத்து திருப்பூர் பின்னலாடை நகரம் எது அப்படின்னு கேட்டா திருப்பூர். நேதாஜி ஆயத்தான பூங்கா இந்த மாவட்டம் இருக்கு. புகழ்பெற்ற காங்கேயம் காளைகள் இம்மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்குது. காங்கேயம் காளைகளும் இந்த திருப்பூர்ல தான் இருக்கு. நாமக்கல் எதுக்கு அப்படின்னா முட்டை உற்பத்தியில முக்கியமா தென்னிந்தியாவில முதல் இடம் இருக்குது எது அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் தான். அடுத்து மாங்கனி நகரம் அப்படின்னு எதுக்கு அழைக்கிறாங்கன்னா சேலம். மாங்கனி நகரம் சேலம். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுவது ஏற்காடு. எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்னா சேலம் மாவட்டத்துலதான் இருக்கு. ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. கரூர் கொங்கு நாட்டின் ஒரு பகுதியாக விளங்கிய பகுதிக்கு வஞ்சி மாநகரம் என்னும் பெயரும் உண்டு. வஞ்சி மாநகரம் அப்படிங்கிறது கரூர். கிரேக்க அறிஞர் தாலமி கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக கரூரை குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா கிரேக்க அறிஞர் தாலமி. அடுத்து ஊர்களும் சிறப்பு பெயர்களும். தூத்துக்குடினா முத்து நகரம், சிவகாசிக்கு குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படுது, மதுரைனா துங்கா நகரம், திருவண்ணாமலைனா தீப நகரம். அடுத்து மதிப்பீடு. வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்டா தொல்காப்பியம். சேரர்களின் தலைநகரம் எது அப்படின்னா வஞ்சி. பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது எது அப்படின்னு கேட்டா நெல். ஆண் பொருணை என அழைக்கப்படும் ஆறு எது அப்படின்னா அமராவதி. வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டத்துக்கு பெயர் எங்க இருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர். மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படும் நகரத்துக்கு பெயர் என்ன அப்படின்னா சேலம். சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் எது அப்படின்னா சின்னாலப்பட்டி, திண்டுக்கல். சேரர்களின் நாடு டேஸ் எனப்பட்டது குடநாடு. பின்னலாடை நகரமாக எது விளங்குது அப்படின்னா திருப்பூர். அடுத்து நெசவு தொழில் பத்தி இதில் கொடுத்துருக்காங்க. புக் பேக் பார்த்துடலாம். இதுல கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த கன்னிவாடியில் பிறந்தவர். சிறுத்தை சிறுகதை, புதின எழுத்தாளர், 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியவர். சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருது பெற்றவர். சிறந்த சிறுகதைகளுக்கான இலக்கிய சிந்தனை விருது பெற்றவர் யார் அப்படின்னா கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். கன்னிவாடி, குணச்சித்திரங்கள், உப்பு கடலை குடிக்கும் பூனை முதலிய நூல்களை எழுதியவர் யார் அப்படின்னா கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன். அடுத்து உணர்ச்சி இலக்கணம் பத்தி கொடுத்துருக்காங்க. இதோட இந்த பாடம் முடியுது. அதுல இந்த கொஸ்டின் வந்து இப்போ ரீசெண்டா குரூப் 2ல கேட்டிருந்தாங்க. இதுல இருந்து 2 கொஸ்டின் வந்துருந்துச்சு இதே பேஜ்ல. இந்த எடுப்பார் கைப்பிள்ளையும் இந்த ஆயிரங்காலத்து பயிர் இதுவும் இந்த வருஷம் நமக்கு குரூப் 2ல கேட்டிருந்தாங்க. அடுத்து இந்த ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னா நீண்ட காலமாக இருப்பது. கல்லில் நார் உய்த்தல் அப்படிங்கிறது ஒரு இயலாத செயல். கம்பி நீட்டுதல் அப்படிங்கிறது விரைந்து வெளியேறுதல். காணல் நீர் அப்படிங்கிறது இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. கண்ணை மூடிக்கொண்டு அப்படிங்கிறது விரைந்து வெளியேறுதல். ஆராய்ந்து பாராமல் இருப்பதுக்கு பேர் தான் கண்ணை மூடிக்கொண்டு.
வாழையடி வாழையாக முதலை கண்ணீர் எடுப்பார்கள் பிழை. இதுக்கு ஒரு மரபு தொடர் அமைச்சு நம்ம சொற்கள் அமைக்கணும். அடுத்து மொழியோடு விளையாடு இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து நூல் அப்படின்னா த்ரெட், தறினா லூம், பால் பண்ணினா டெய்ரி ஃபார்ம், தோல் பண்ணனா டேனிங், தையல்னா ஸ்டிச், ஆலைனா ஃபேக்ட்ரி, சாயம் மேய்ச்சல்னா டையிங், ஆயத்தாடைனா ரெடிமேட் ட்ரெஸ். அடுத்த பாடம் இயல் 7 போயிடுச்சு. இதுல புணர்ச்சியில வந்து புக் பேக் இருக்கும். விகார புணர்ச்சி டேஸ் வகைப்படும். விகார புணர்ச்சி 3 வகைப்படும். பாலாடை இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி வந்து இயல்பு புணர்ச்சி. மட்பாண்டம் அப்படிங்கிறது ஒரு திரிதல் விகாரம். மரவேர் அப்படிங்கிறது கெடுதல் விகாரம். மணிமுடி அப்படிங்கிறது இயல்பு புணர்ச்சி. கடைத்தெரு அப்படிங்கிறது தோன்றல் விகாரம். கடைத்தெரு தோன்றல் விகாரம். இதோட இந்த பாடம் முடிஞ்சுது. கிளாஸ் 8ல டேர்ம் 2 முடிச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட் லெசன் வந்து கிளாஸ் 8 வந்து 3rd டேர்முக்குரியது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.